கைஸ் இன்னைக்கு அந்த கேம் அனிமேவோட எபிசோட் 10 தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போல மறக்காம ஒரே ஒரு லைக் கீழே போட்டுருங்க. அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். போன எபிசோட்ல அங்க பாம் வந்து பயங்கரமா வெடிச்சிருக்கோம்ல. நான் சக்கமோட்டோக்கு அவளைக்கும் எதுவும் ஆயிருக்காது. அது ஏன் எப்படி நம்ம இப்ப பார்க்கலாம். சக்கமோட்டோ அப்படி அங்க போயிருப்பான்ல, அங்க பாம் வெடிச்சிருக்கும். இப்பதான் அந்த கேமோட டெவலப்பர் அவன் சொல்றான், நம்ம சக்கமோட்டோ வந்து அங்க உண்மையிலேயே போகவே இல்லை, அவன் சைடுக்கு போனா. அது தெரியாம இவன் மேல இருந்து பார்க்கும்போது ஏதோ அந்த பாம்பை தான் எடுக்க போற மாதிரி தெரியும். அப்படி இவன் ஆக்டிவேட் பண்ணும்போது அது வெடிச்சிருக்கும். ஆனா சக்கமோட்டோக்கு எதுவுமே ஆயிருக்காது. உங்க ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சிருக்கு எப்படி இந்த கேம்ல சர்வே ஆகணும்னு. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. சைடு சக்கமோட்டோ அதுக்குள்ள ஒரு பாம்பை தூக்கி போடுறான். அதுல இருந்து அவன் தப்பிக்கிறான். அங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தா அவன் அங்கதான் இருக்கான். சரி இதுக்கு முன்னாடி ஒருத்தனை கொன்னு இருப்பான்ல, அவன் கிட்ட ஒரு பாம்பு இருக்கும். அதை பார்த்தோன்னே நம்ம சக்கமோட்டோ மேல தூக்கி அடிக்கிறான். சக்கமோட்டோவும் ஜஸ்ட் மிஸ்ல அதுல தப்பிக்கிறான். அதுதான் இவன் ரொம்ப ஸ்கில்டா இருக்கான். சைடு அவங்களுக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல. அங்க ஓடி போலன்னு பார்த்தா அந்த டாக்டர் தடுக்கிறான். வேணாம், இப்போ வந்து நீ போனா பிரச்சனையில மாட்டிப்பா, ஏகப்பட்ட ஆளுங்க அங்க இருக்காங்க. இதனால அவ அங்க பொறுமையா வெயிட் பண்றா. இந்த சைடு சக்கமோட்டோ அங்க இன்னமும் சாகல. அப்படி அவன் சைடா தான் இருக்கான். உன்னோட பேரு ரியூட்டா சக்கமோட்டோ தானே? சக்கமோட்டோக்கும் ஒண்ணுமே புரியல. எப்படி என்னோட பேர் வந்து உனக்கு தெரியும்? ஏதோ ஒண்ணு, அது வந்து இப்போ மேட்டர் இல்ல. அப்படி அவன் போயிடறான். அங்க ஒரு சிரிக்கிற சவுண்ட் ஒண்ணு கேக்குது. வந்து எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு பெஸ்டான மேட்ச் நான் பாப்பேன்னு. நான் கேம்ல கூட நான் இந்த மாதிரி மேட்சை பார்த்தது இல்லை. இங்க இது வேற லெவல்ல இருக்கு. பையன் கிட்ட நம்ம சக்கமோட்டோவோட அவன் பாம் அது வந்து அவன் கிட்ட இருக்கு. என்னப்பா உன்னோட பாம்ஸ தெரியும், அது வந்து என் கிட்ட இருக்கு. எப்படி பார்த்தாலும் இது எந்துதான், இன்னமும் சாகல, அதனால உன்னால பயன்படுத்த முடியாது, வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடறான். சக்கமோட்டோ ரொம்ப சோர்ந்து போயிடறான். ஏன்னா அவனால ஃபுட்டையும் வாங்க முடியல, வாங்க முடியல. அப்படியே சோர்ந்து போய் படுக்கிறானா. அங்க மத்தவங்க ஓடி வராங்க. சக்கமோட்டோ நீங்க வந்து ஓகே தானா? இமிக்கோ ரொம்ப கவலைப்படுறான். இமிக்கோ அதை நனைஞ்சு போயிருக்கேன், சோ கொஞ்சம் தள்ளி இருக்கியா? அதே மாதிரி என்ன மன்னிச்சிருங்க, என்னால ஃபுட்டையும் மத்த விஷயத்தையும் பறிக்க முடியல. பரவாயில்ல, இப்போதைக்கு நீ உயிரோட இருக்கியா, அதுவே போதும். யோசிச்சு பார்க்கல, இவன் ஒன்னுத்துக்கும் உதவல. இந்த சைடு அவங்க ரெண்டு பேரும் நிம்மதியா அங்க சாப்பிடுறாங்க. ஆனா அந்த ஃபுட் அது வந்து அவங்களுக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் சக்கமோட்டோ அந்த ஆளை பத்தி தான் யோசிக்கிறான். அவனை இவன் எங்கேயோ பார்த்த மாதிரி இவனுக்கு ஃபீலிங் வருது. ஆனா இவனால அவனோட மூஞ்ச ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. அந்த வாய்ஸ் அவனுக்கு கேட்ட மாதிரியே இருக்கு. இன்னும் அப்படியே பாஸ்டுக்கு போது சக்கமோட்டோக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான். அவனோட பேரு ஓகா. ரெண்டு பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்டு. அந்த ஓகாக்கு ஏகப்பட்ட திறமை இருந்திருக்கு. படிப்புன்னு வந்தாலும் அவன் தான் ஃபர்ஸ்ட், ஸ்போர்ட்ஸ்னு வந்துட்டாலும் அவன் தான் ஃபர்ஸ்ட். இதே மாதிரி எல்லாத்துலயும் அவனுக்கு திறமை இருக்கு. அதுதான் என்னால அவளைக்கும் அவனை பீட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆனோம். நாங்க ரெண்டு பேரும் போகாத இடமே இல்லை. அதே மாதிரி நாங்க ஜாலியா இருந்தோம். ஏன் எனக்கு ஒரு பொண்ணையும் பிடிக்கும், அதெல்லாம் அவன் கரெக்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணான். போடா, உனக்கு வந்து அந்த பொண்ணை பிடிக்கும் தெரியும், கரெக்ட் பண்றதுக்கு பாரு. ஏன்னா நீ வெர்ஜினா சாக போறியா என்ன? இல்ல அப்படி இல்ல. அப்புறம் என்னடா நீ பயந்து சாவுறதுக்கு, நீ போய் கரெக்ட் பண்றதுக்கு பாரு. ஏன்னா அவ பிரிட்டியா தான் இருக்கா. இந்த பொண்ணோட பேரு ஐக்கோவான். ஆனா நம்ம ஹீரோக்கு அவளைக்கும் தைரியம் இல்லையா. அவன் கடைசியா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? டிஃபென்சிவா இருக்கணும், இல்லனா உன்னோட சான்ஸை நீ வந்து இழக்கிற மாதிரி ஆயிடும் அப்படின்னு கடைசியா சொல்லிட்டு போனா. ஆனா அதுக்கப்புறம் வேற ஒரு நாள் வந்தது. அன்னைக்கு ஐக்கோக்கும் இவனுக்கும் சண்டை ஏற்பட்டது. ஸ்டார்டிங்ல அவளுக்கும் எதுவும் புரியல. மாடியில அவன் கிட்ட கேட்டேன், ஆமா என்ன ஆச்சு? இதுவா நான் சொல்றேன், ஆனா கோவப்படக்கூடாது. ஐக்கோக்கும் எனக்கும் இடையில எல்லா விஷயமும் முடிஞ்சு போயிடுச்சு. கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கு ரொம்ப கடுப்பாவது. அவன் லவ் பண்ண அந்த பொண்ணையே அவன் முடிச்சிட்டான் ஃபுல்லா. ஒரு விஷயத்த அவன் சொல்லான்னு வரான். ஆனா அது எதையுமே கேட்காம பயங்கரமா அடியணின்னு அடிச்சிட்டான். கேட்கும் போதெல்லாம் அவங்க என்னென்ன பண்ணாங்க அதெல்லாம் தான் அவனுக்கு அப்படியே மெமரிஸ் ஆகுது. கடைசியில எங்க ரெண்டு பேரை தடுத்து எங்க ரெண்டு பேரையும் ஸ்கூலை விட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வேற என்ன, நாங்க ரெண்டு பேரும் தனித்தனி ஆயிட்டோம். அவனை பத்தி கடைசியா தெரியற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அவனுக்குன்னு ஒரு கிளப் இருக்கு, அதை ஓன் பண்ணி அவன் நத்தின்னு இருக்கான். அவ்வளவுதான், அதுக்கு மேல எனக்கு அவனை பத்தி தெரியல. இந்த மாதிரி தான் விஷயம் வந்து முடிஞ்சு போச்சு. ஆனா இப்போ அதை நினைச்சு கவலைப்படுறதுல எந்த விதமான விஷயமும் இல்ல. இதெல்லாம் அவன் யோசிச்சு பாக்குறான். கடைசியில அங்க வந்து இவங்க கிட்ட மிஞ்சிருக்கிறது கொஞ்சோண்டு ஃபுட் இருக்குமா, அதான் இவங்க வந்து சமைச்சு சாப்பிடுற மாதிரி இருக்கு. இது வந்து ஒரு 2 நாளைக்கு தான் அங்க தாங்கும். டாக்டருக்கெல்லாம் ரொம்ப கடுப்பா இருக்கு. போயும் இவங்க கிட்ட நான் ஃபுட்டை ஷேர் பண்ற மாதிரி இருக்கு. ஆமா நம்ம கிட்ட எவ்வளவுதான் ஃபுட் இருக்கு, நம்மளுக்கு வந்து இது ஓகே தானா? பரவாயில்ல இருக்கட்டும், நம்ம வந்து நாளைக்கு ஹண்ட்டுக்கு போகலாம். நாளைக்கு திரும்பவும் எப்படி அந்த ஃபுட் வந்து டிராப் ஆகும். அட இருங்க, இத பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? அட நான் நிறையவே வளர்ட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் இங்க வந்தேனா, சோ அதனால தான் எனக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கு. ஒரு கோலை நான் நிறைய டைம்ல இந்த மாதிரி வாட்ச் பண்ணேன். நான் ஆகுதுன்னு அந்த டைம்ல நான் பார்க்கும்போது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த நான் பார்த்தேன். அதை வச்சுதான் நான் சொன்னேன். நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ல நான் தப்பிச்சேன், இல்லைன்னா மாட்டிருப்பேன். இதுக்கப்புறம் அந்த டயரோட நிலைமையை கட்டுறாங்க. அவரோட நிலைமை ரொம்ப மோசமா தான் இருக்கு. சாப்பாடு கொடுத்தாலும் வேணாம் தான் அவரு சொல்றாரு. டயரா நீங்க வந்து சாப்பிடணும், அப்பதான் உங்களால தெம்பா இருக்க முடியும். அதுக்கப்புறம் தான் டாக்டர் செக் பண்ணி பாக்குறாரு. டாக்டர் செக் பண்ணதுல அவரோட நிலைமை இன்னமும் மோசமா தான் இருக்குன்னு தெரிய வருது. லிசார்டோட பாய்சன் அது இன்னமும் இவருக்குள்ள இருக்கு. சோ நம்ம ஏதாச்சும் பண்ண வேண்டியதான், காப்பாற்றவே முடியும். சீரம் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். பின்னாடி ஹிமிக்கவும் சொல்றா, சக்கமோட்டோ என் கூட வெளியில வர முடியுமா? கண்டிப்பா. வெளியில வந்தக்கு அப்புறம் தான் அவ ஒரு விஷயத்தையே சொல்றான். நம்ம வந்து ஏன் நம்ம டயராவை காப்பாத்துறதுக்கு அந்த இடத்துக்கு போக கூடாது. நான் அந்த லேடியை நம்ம மீட் பண்ணல, அவங்க கிட்ட சீரம் இந்த மாதிரி எனக்கு ஞாபகம். கண்டிப்பா அங்க வந்து நம்மளுக்கு சீரம் கிடைக்கும்.
இதனால அவரை காப்பாற்ற முடியும். அதுக்காக சக்கமோட்டோ ஒத்துக்கிறான். ஆனா அந்த டாக்டரையும் கொண்டு போகணும்னு சொல்ல அது வந்து ஹிமிகோக்கு சுத்தமா பிடிக்கல. டாக்டர் இப்பெல்லாம் சரியில்லை, அவனை நம்ப முடியாத அவ சொல்றா. உள்ள ஒரு ஃபுட்டை ஷேர் பண்றாரு. ஃபுட்டை கொடுக்கும் போதும் அவருக்கு அவ்வளோ கடுப்பா இருக்கு. போயும் இவனுக்கு, அதாவது இவன் செத்து போக போறான், இவனுக்கு போய் வேல்யூபிளா இருக்க இந்த ஃபுட்டை நம்ம கொடுக்கணுமா? சாப்பிடுங்க, இந்தாங்க பொறுமையா சாப்பிடுங்க. எனக்கு கொடுக்க எனக்கு வந்து இன்னமும் கடுப்பா இருக்கு. பின்னாடியே சக்கமோட்டோவும் சொல்றான், ஹேய் டாக்டர், வந்து எங்க கூட வரீங்களா? இந்த மாதிரி நாங்க மெடிசனை தேட போறோம். இந்த இடத்துல மெடிசனா? எங்களுக்கு வந்து ஒரு ஏரியா தெரியும், அங்க வந்து மெடிசன் கண்டிப்பா இருக்கும், நீங்க வந்தா நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் போற வழியிலையும் ஹிமிகோ வந்து அதே விஷயத்த தான் சொல்றான். என்னால இந்த டாக்டரை நம்ப முடியாது, ஏன்னா ஆல்ரெடி அவன் என்ன கொல்ல பார்த்தான். ஜஸ்ட் மிஸ்ல நான் தப்பிச்சேன், இல்லனா இப்போதைக்கு நான் இறந்து போயிருப்பேன் தெரியுமா? ஏன்னா அவன் பாம தூக்கி பக்கத்திலேயே போட்டான். அதுக்கும் மேல எனக்கு அவன் மேல நிறையவே டவுட் இருக்கு. இல்ல நீ நம்பணும், அவனை பாக்குறதுக்கு ஒரு நல்ல பர்சன் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஃபுட்டை நம்மளுக்கு கொடுத்தான், நிறைய விஷயத்த அவன் பண்ணான். நீ ஸ்டார்டிங்ல யாரையுமே நம்பல, அது ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறம் தான் என்னைய நம்ப ஆரம்பிச்ச. அந்த மாதிரி நம்ம தான் மத்தவங்கள நம்பணும். ஆனா அதை அவளைக்கும் கண்டுக்கல, என்னால அவனை நம்ப முடியாது அப்படின்னு சொல்லி அவ போயிடறான். பின்னாடியே டாக்டரும் கேக்குறான், ஆமா நம்ம எங்க போறோம்? அதுக்கப்புறம் அவங்க வேற ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த இடத்த பார்த்து அவன் ஷாக் ஆகுறான். ஆமா இந்த இடம், இது வந்து உங்களுக்கு எப்படி தெரியும்? சைலி ஹிமிக்கவும் சொல்றான், இங்க வந்து அவ வாழ்றான்னு நம்ம சொல்ல வேணாம், அதை சீக்கிரட்டாவே வச்சுக்கலாம். ஆமா இந்த இடத்துல மெடிசன் இருக்குன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? அது வந்து நாங்க இதுக்கு முன்னாடி வந்தோமா அப்ப பார்த்தோம். ஸ்பிளிட் ஆகி தனியா தேடுறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். போய் அவங்கள மீட் பண்றேன், நீங்க 2 பேரும் அப்படிக்கா போங்க. இதே மாதிரி அவங்க பண்றாங்க. அந்த டாக்டர் தனியா வேற ஒரு இடத்துக்கு போறான். இந்த இடத்த பார்க்கும் போதே அவனுக்கு பழைய விஷயம் எல்லாம் ஞாபகம் வருது. இந்த இடத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 6 மாசம் ஆச்சு. அவளுக்கும் பெருசா எதுவும் மாறல. இங்கதான் நாங்க பாம்பு தூக்கி போட்டோம், ஏகப்பட்ட பேரை கொன்னோம். ஆனா இந்த இடத்துக்கே நான் திரும்ப ஒருவன் எதிர்பார்க்கல. இடத்துல மெடிக்கலுக்குன்னு ஒரு செக்ஷனே இருக்கு. என்ன ஒண்ணு, அங்க இருக்கிற ஒரு மெடிசனும் எல்லாமே எக்ஸ்பைரி ஆயிருக்கு. என்ன பண்றது, இது எல்லாத்தையுமே நான் எடுத்து வைக்கணும். அதாவது இவங்களுக்கு ஒரு நடிப்பை காட்டணும். அதுக்காக நான் இதெல்லாம் பண்ண முடியுதான், வந்து என்ன நம்புவாங்க. அதே மாதிரி அவன் எடுத்து வைக்கிறான். அங்க சக்கமோட்டோ வந்து தேங்க்ஸ் சொல்றான். ஓ நன்றி, நீங்க எங்களுக்காக எவ்வளவு விஷயத்த பண்றீங்க. பரவாயில்ல இருக்கட்டும், நான் வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு நிறைய மெடிசனை எடுத்துட்டேன். இந்தா சக்கமோட்டோ, இந்தா வச்சுக்கோ. இதே மாதிரி நான் வந்து வர வழியில உங்களோட கான்வர்சேஷனை கேட்டேன். என் மேல டவுட் இருக்கு, அதானே? அந்த பொண்ணு வந்து என்ன நம்பவே இல்லை. இந்த இடத்துல தைலாண்ட்ல மியூச்சுவலா ட்ரஸ்ட் தான் ரொம்ப முக்கியம். அது ஒண்டி இல்லைன்னா அவ்வளவுதான், நம்ம வந்து நம்மளாவே இருக்க முடியாது. ஆனா சக்கமோட்டோக்கு என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி வித்தியாசமா தான் ஃபீல் ஆகுது. முன்னாடி ஓகான ஒரு பர்சன் அவன் மீட் பண்ணிருப்பால, அவன் கிட்ட எப்படி ட்ராப் வைக்கும் போது ஒரு விஷயம் ஃபீல் ஆயிருக்கும். அதே விஷயம் சடனா இவனுக்கு ஃபீல் ஆகுது. ஹிமிகோக்கு அவன் சிக்னலை கொடுக்குறான். அங்க ஹிமிகோ ஓடி வர மாதிரி கத்துறான், சக்கமோட்டோ சீக்கிரமா அந்த ட்ரங்கை தூக்கி போடு, ஏன்னா அதுக்குள்ள ஒரு பாம் இருக்கு. சக்கமோட்டோக்கு அதுக்கப்புறம் தான் புரியுது அதுல பாம் இருக்குன்னு. ஆனா அதுக்குள்ள அந்த டாக்டர் அந்த பட்டன் நமக்கு இங்கேயே பயங்கரமா வெடிக்குது. அங்க சக்கமோட்டோ அவ பயங்கரமா கத்துறான். சோ இங்கேயே இந்த எபிசோட முடியுது. இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் சக்கமோட்டோ என்ன இறந்து போயிட்டானா இல்லையா. ஏன்னா அவன் தான் ஹீரோ, அவன் இறந்து போயிருப்பானா நம்மளுக்கு தெரியல. அதே மாதிரி டாக்டர் நம்ம நினைச்ச மாதிரி ஏமாத்திட்டான். இதுக்கு மேல என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே ஒரு லைக்கை போட்டுருங்க. உங்களை இதுக்கப்புறம் வர இன்னொரு எபிசோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் சயனரா.